அருமறை முதல்வனை ஆழி மாயனை கதுமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் கேள்வனை தேவதேவனை இருபத முததிகள் இறைஞ்சி ஏத்துவாம். ஆன்மலாபம் பகவத்கீதையின் ஸ்லோகங்களின் தமிழ் அர்த்தத்தை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். 3வது அத்தியாயம், ஸ்லோகங்கள் 22, 23, 24. பகவான் தொடர்ந்து பேசுகின்றார். குந்திபுத்திரா, 3 உலகங்களிலும் எனக்கு செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை. இப்பொழுது நான் அடையாததாய் இனி அடைய வேண்டியதாய் யாதொன்றும் கிடையாது. ஆயினும் கர்மத்தை செய்து கொண்டே இருக்கின்றேன். குந்திபுத்திரா, ஏனென்றால் நான் எப்பொழுது ஆயினும் சோம்பல் இல்லாதவனாய் கர்மத்தில் பிரவர்த்திக்காமல் இருப்பேனாயின் மனிதர்கள் எந்த வகையிலும் என் வழியே அனுசரிப்பார்கள். யான் கர்மத்தை செய்யாவிடில் இந்த உலக ஜனங்கள் கெட்டுப்போவார்கள். ஜாதி கலப்புக்கு காரணமும் ஆவேன். அந்த காரணத்தினால் இந்த ஜனங்களை கெடுத்தனாகவும் ஆவேன். ஸ்லோகம் இது. கண்ணன் இந்த ஸ்லோகங்களில் சாரதியாகவோ பார்த்தனுக்கு உபதேசிக்கும் குருவாகவோ பேசவில்லை, பரமாத்மாவாக பேசுகின்றார். அவர் அடைய வேண்டிய பதவியும் அதற்கு மேலானதாக ஒன்றும் கிடையாது. செய்தாக வேண்டிய கர்மமும் இல்லை. இருப்பினும் கர்மம் செய்து கொண்டே இருக்கின்றார். கர்மம் செய்யாவிடில் அதை காணும் மக்களும் பரமாத்மாவே கர்மம் செய்யவில்லை, நாம் ஏன் இக்காரியங்களை செய்ய வேண்டும் என்று சோம்பலாகி விடுவார்கள் என்றும் பகவான் கூறுகின்றார். சாதாரண உலக வழக்கிலேயே இதை காணலாம். தெரிந்த விஷயம்தான். ஆசிரியர் சிறு பிள்ளைகளுக்கு 4 4 8 என்று கூட்டி காண்பிப்பார். விரல் விட்டு எண்ணி காட்டினால் அதை கண்ட பையன் வீட்டில் வந்து என்ன சொல்கிறான்? வாத்தியாரே விரல் விட்டுத்தான் கூட்டுகிறார், நான் ஏன் மனப்பாடம் செய்ய வேண்டும், நானும் அப்படியே செய்வேன் என்று சொல்வதை நாம் கேட்டிருக்கின்றோம். இந்த காலத்தில் மகன் பரீட்சையில் குறைவான மார்க் வாங்கியதை தந்தை கண்டித்தால் மகன் என்ன செய்கிறான்? அந்த காலத்தில் அப்பா படிக்கும்போது வாங்கிய மார்க் ஷீட்டை கொண்டு வந்து காட்டி, அப்பாவே குறைவாகத்தான் மார்க் வாங்கியிருக்கிறார், நான் அவருடைய வழி வந்தவன், எப்படி இருப்பேன் என்று கேட்கிறான் அல்லவா? பெரியவர்கள் செய்யத்தக்க கர்மங்களை செய்யாவிடில் சிறியவர்கள் அதையே கடைப்பிடிக்க தொடங்கி விடுகின்றார்கள். என் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த போது இப்படி ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதை கண்டிருக்கிறேன். அந்த வீட்டில் தாய், தந்தை, பெண் பிள்ளைகள் 3. இவர்கள் சாப்பிடுவதற்கு என்று தனியாக சாப்பிடும் தட்டுகளை பயன்படுத்துவதில்லை. பொதுவாக எல்லோர் வீட்டிலும் உணவு அருந்த தனி தட்டு இருக்கும், எச்சில் தட்டு என்று கூட கூறுவார்கள். இதில் கை வைத்து விட்டால் கை கழுவாமல் வேறு பொருள்களில் கையை வைக்க மாட்டார்கள். அந்த வீட்டில் அப்படி இல்லை. எந்த தட்டில் வேண்டுமானாலும் யார் வேண்டுமானாலும் சாதம் போட்டு சாப்பிட்டு விடுவார்கள். பிறகு அந்த தட்டினை தண்ணீர் குடம், சாம்பார் கிண்ணம் போன்றவைகளை மூடுவதற்கும் பயன்படுத்துவார்கள். இந்த பழக்கம் எப்படி பிள்ளைகளிடம் வந்தது என்று கவனித்தால், வீட்டில் பெரியவர்களான தாய் தந்தையரே இந்த பழக்கத்தை வைத்திருந்தார்கள். அதை பார்த்த பிள்ளைகள் அதேபோல் அவர்களும் பின்பற்றியுள்ளனர் என்பது தெரிய வந்தது. சாதாரண பழக்க வழக்கங்களிலேயே இப்படி நடக்குமாயின் கர்மம் செய்வதிலும் ஏன் இந்த நடைமுறை வராது? ஞானிகள் அஞ்ஞானிகளை குழப்பும் வகையில் செயல்படக்கூடாது என்று பகவான் சுட்டி காட்டினார். அப்படி சுட்டி காட்ட வரும்போது பகவான் என்ன சொல்கின்றார்? அதற்கு முன் உதாரணமாக தானே நடந்து கொள்வதையும் கர்மம் செய்வதையும் காட்டி விளக்குகின்றார். மிக அற்புதமாக மனதில் பதியும் வண்ணம் சொல்கின்றார். பொதுவாக ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்கிற போதுதான் உழைப்பு இருக்கும், கர்மம் நடைபெறும். இது தெரிந்த விஷயமே. நான் சில சமயங்கள் நினைப்பதுண்டு, இறைவன் மனிதனுக்கு பசியை படைக்காது இருந்தால், பசி என்ற ஒன்றையே வைக்காது இருந்தால், பசி என்ற ஒன்று இல்லை என்றால் உலகம் எப்படி இருக்கும் என்று. யாரும் இந்த அளவுக்கு ஓடி ஓடி உழைக்க மாட்டார்கள்.
அல்லவா? கண்ணனுக்கு, பரமாத்மாவுக்கு இதற்கு மேல் அடைய வேண்டிய பதவி ஏதுமில்லை என்றபோதும் தான் கர்மம் செய்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அற்புதமான வார்த்தை, அருமையிலும் அருமை. பகவான் கண்ணன் அவதாரம் செய்கின்றார், அரசாள்கின்றார், தீயவர்களை அழிக்கின்றார், பூபாரம் தீர்க்கின்றார். இவைகள் கர்மங்கள். இவைகளே நமக்கு புரிகின்றன. ஆனால் அவருடைய மனநிலை எந்த கர்மத்திலும் எந்த நேரத்திலும் பற்றின்றி செயலாற்றும் அந்த நிலை நமக்கு புரிவதில்லை. கதை ஒன்று நினைவுக்கு வருகின்றது. ஒரு புலவர் சிவனிடம் சென்று நியாயம் கேட்கின்றார். அதற்கு சிவன், நான் என்ன அநியாயம் செய்தேன், என்னிடம் நியாயம் கேட்க வந்திருக்கின்றாய் என்று கேட்டார். புலவரோ, தங்கள் செய்கையில் அநியாயம் உள்ளதே, அநியாயம் இருக்கிறது, அதனால்தான் நேரில் தேடி வந்தேன், அந்த உங்களிடையுமே கேட்டுவிட்டு போகலாம் என்று சொன்னார். மறுபடியும் சிவன், அப்படி ஒன்றும் அநியாயம் இருப்பதாக தெரியவில்லையே, நான் என்ன அநியாயம் செய்தேன், ஏதும் செய்யவில்லையே என்று திரும்பச் சொன்னார். புலவர் விடவில்லை. நான் விவரமாக சொல்கின்றேன், பெருமானை கேட்டுக்கொள்ளுங்கள். தாங்கள் பிட்டுக்காக ஒரு முறை மண் சுமந்தீர்கள். ஆம், மண் சுமந்தேன். தாங்கள் பிட்டுக்காக மண் சுமந்த போது பாண்டிய மன்னனிடம் பிரம்படிப்பட்டீர். ஆம், அடிபட்டேன். அந்த அடி, அதாவது நீங்கள் பட்ட அடி, எல்லோருடைய முதுகிலும் விழுந்ததல்லவா? ஆம், விழுந்தது. ஆனால் தாங்கள் கிழவியிடம் பிட்டு வாங்கி தின்றபோது எல்லோரும் அவரவர் பிட்டு சாப்பிட்டதாக நிறைவு வரவில்லையே, அது ஏன்? அடி மட்டும் எல்லோருக்கும் விழ வேண்டும், சாப்பிட்ட ஆனந்தம் தாங்கள் மட்டும் அனுபவிப்பதாம். இது அநியாயம் இல்லையா என்று கேட்டாராம். பகவான் கிருஷ்ணர் எதிலும் ஒட்டாதவன். அவன் கர்மம் செய்து கொண்டிருந்த போதிலும் பார்ப்பவர்களுக்கு பற்றோடு அந்த கர்மத்தை செய்வதாகத்தான் தெரியும். ஆனால் மனதளவில் பகவானுடைய மனதளவில் பற்று இருக்காது. கண்ணனுடைய நிலை நீர்மேல் கிழித்த கோடு போன்றது. நீரில் கோட்டினை கிழித்து கொண்டே செல்லும்போது பின்னால் மறைந்து கொண்டே வரும், கோடே தெரியாது, கோடு போட்ட சுவடும் தெரியாது. அதனால்தான் உலகம் உள்ள அளவும் பேசப்படும் கீதையை உபதேசித்த கண்ணன் சீடர்களை வழி தோன்றல்களாக தனக்கு பின்னால் உருவாக்கவே இல்லை. அவன் வழியில் மனதளவில் செல்வது மிக மிக கடினம். கணத்திற்கு கணம் நிகழ்காலத்திலேயே வாழும் வாழ்க்கை பகவான் கண்ணனுடையது. இதனை புரிந்து கொள்ள முயற்சிப்போம். மகான்கள் குறிப்பிடும்போது இப்படி சொல்லுகின்றார்கள். பகவான் கிருஷ்ணன் சொல்கின்றார், அனைத்தையும் அடைந்து விட்டவனாக இருந்தாலும் எந்தவித விருப்பமும் மிகுதி இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், எதிர்காலம் அற்று கர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். எதிர்காலம் என்பது விருப்பங்களால் தான் இருக்கின்றது. எதிர்காலம் நிர்மாணமாவது விருப்பங்களால் தான் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். நாளை என்பது இச்சைகளால் நிறைந்தது. இச்சை இருந்தால் நாளை என்பது இருக்கிறது. நாளையை நாம் நிர்மாணிப்பது, நாளை என்பது நிர்மாணிப்பது இன்னும் அடைய வேண்டியது ஏராளமாக பாக்கி இருக்கிறது என்பதாலேயே. கிருஷ்ணனை போன்ற மனிதர்களுக்கு எதிர்காலம் எதுவும் கிடையாது. எல்லா விஷயமும் இப்பொழுதே இங்கேயே இருக்கிறது. அதனால் அவர் நின்று விடவே வேண்டும், மேற்கொண்டு செய்ய வேண்டியதில்லை. ஆனால் கிருஷ்ணனை போன்ற மனிதர்கள் நின்று விடுவதில்லை. நாம் நின்று விடுகின்றோம் என்பதுதான் வேடிக்கை. யாருக்கு நிற்க வேண்டாமோ அவர்கள் நின்று விடுகின்றார்கள். யார் நின்று விட வேண்டுமோ அவர் நிற்பதில்லை. அறிவில்லாத நாம் நமக்காக நின்றுவிடும், நமக்காக தங்கிவிடும், நமக்காக சத்தியத்தை சேர வேண்டிய இடமாகும் தவறான பாதையை சரியான பாதை என்று நினைக்கின்ற நமக்காக கிருஷ்ணனை போன்றவர்களுக்கு கருணை மனதோடு சென்று கொண்டே இருக்க நேர்கின்றது. அதனால்தான் கிருஷ்ணன் அர்ஜுனனும் நீ தங்கிவிட்டால், நின்றுவிட்டால் அபாயம் என்று சொல்லுகின்றார். 2 காரணங்களால் அபாயம். அர்ஜுனனுக்கும் அபாயம், அவனும் இன்னும் சேர வேண்டிய இடத்தை சென்று அடையவில்லை.
சிரமப்பட வேண்டிய அவசியம் இன்னும் இருக்கிறது. சங்கல்பத்தின் அவசியம் இருக்கிறது. சாதனையின் அவசியம் இருக்கிறது. முன்னேறி செல்ல வேண்டும். படிகள் ஏற வேண்டும். சேர வேண்டிய இடம் இன்னும் தொலைவிலேயே இருக்கிறது. யாருக்கு? அர்ஜுனனுக்கும் நமக்கும் தான். ஆனால் அவனுக்கும் தங்குவது அபாயகரமானதே. அதை தவிர அவனை பின்பற்றி வரும் மற்றவர்கள் அனைவரும் அவனை பார்த்து நின்று விடுவார்கள். அர்ஜுனனை போன்றவர்கள் நின்று விட்டால் அவர்களும் அவன் பின் நின்று விடுவார்கள். ஆனால் தான் கிருஷ்ணர் அப்படி சொல்லுகின்றார். புத்தருடைய வாழ்க்கையின் ஒரு குறிப்பு இருக்கிறது. கதை மிகவும் இனிமையானது, சுவையானது, ஆனாலும் உண்மையானது. கதையைப் போல அல்ல, அதன் கருத்தை பற்றிய உண்மை. புத்தர் நிர்வாணமடைந்த பின் அவருடைய வாழ்க்கையின் கதை. அவர் மோட்சத்தின் வாயில் நிற்கின்றார். துவாரபாலகன் கதவை திறந்து விட்டான். ஆனால் புத்தர் மோட்சத்தின் வாயிலின் உள்ளே நுழையவில்லை. துவாரகபாலகன் கேட்டான், வணக்கம், உள்ளே வாருங்கள், சொர்க்கம் உங்களுக்காக வெகு நாட்களாக எதிர்பார்த்திருக்கிறது என்று வரவேற்கின்றான். 40 வருடங்களுக்கு முன்பே அவர் அங்கே வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இறப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்பே புத்தருடைய யாத்திரை, அவருடைய பயணம் பூர்ணமாக ஆகியிருந்தது. ஞானமடைந்து விட்டார். இறப்பதற்கு 40 வருடங்களுக்கு முன்பே அடைய வேண்டியதை அடைந்து விட்டார். அறிய வேண்டியதை அறிந்து விட்டார். ஆனால் 40 வருடங்களாக எங்கிருந்தார்? 40 வருடங்களாக மோட்சம் அவர் வருகையை எதிர்நோக்கி காத்திருந்தது. 40 வருடங்களாக மோட்சத்தின் வாயில் கதவுகள் திறந்திருந்தது அவருக்கு. ஆனால் புத்தர் சொன்னார், இப்பொழுதும் நான் உள்ளே பிரவேசிக்கப் போவதில்லை. இன்னும் பல நாட்களுக்கு அந்த கதவு திறந்திருக்க நேரும் என்று சொன்னார். துவாரபாலகன் கேட்டான், ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள்? மக்கள் கதவை இடிக்கின்றார்கள் உள்ளே வர வேண்டும் என்று. ஆனாலும் கதவு திறப்பதில்லை. மார்பில் அடித்து கொண்டு வேண்டுகின்றார்கள். ஆனாலும் கதவு திறப்பதில்லை. கெஞ்சுகின்றார்கள், கதவு திறப்பதில்லை. நீங்களோ திறந்து இருக்கின்ற கதவில் நுழைய மறுக்கின்றீர்கள், வெளியே நிற்கின்றீர்கள். நுழையுங்கள் என்றான். புத்தர் சொன்னார், எதுவரை ஒரு மனிதன் கூட எனக்கு பின்னால் மோட்சம் கிடைக்காமல் இருக்கின்றானோ அதுவரை நான் உள்ளே நுழைய முடியாது. மோட்சத்தில் பிரவேசிக்கும் கடைசி மனிதனாகவே நான் இருப்பேன் என்று சொன்னாராம். இது கதையாது. மகாயான புத்தர் தர்ம பிட்சுக்கள் இப்பொழுதும் புத்தர் மோட்சத்தின் வாயில் நின்று கொண்டிருப்பதாக சொல்கின்றார்கள். இப்பொழுதும் நின்றிருக்கின்றார். வாயில் திறந்திருக்கின்றது. புத்தர் நுழைவாயில் நின்று கொண்டிருக்கிறார். கடைசி மனிதன் உள்ளே நுழையாதவரை அவரும் நின்று கொண்டே இருப்பார். இது கற்பனை கதைதான். ஆனால் இதில் உள்ள கருத்து ஆழ்ந்த கருத்து, உண்மையும் கொண்டது. கிருஷ்ணன் அர்ஜுனிடம் இதையே கூறுகின்றார். தனக்காக மட்டுமே செயலை செய்வது போதுமானதல்ல என்ற விஷயத்தை அர்ஜுனனுக்கு நினைவூட்ட விரும்புகின்றார். உண்மையான செயல் செய்கை மற்றவருக்காக செயல்புரிய துவங்கும் போதே ஆரம்பமாகிறது. தனக்காக மட்டுமே வாழ்வது போதுமானது அல்ல. பிறருக்காக வாழ துவங்கும் போதுதான் உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. கவனம் இருக்கட்டும். தனக்காக இதையும் அடைவதற்காக வாழ்பவர்கள் சுமையின் கணத்திலேயே, கனமான சுமையிலேயே விழுந்து விடுவார்கள். அவரது வாழ்க்கை மிகவும் பாரமாக ஆகிவிடும். ஆனால் என்றைய தினம் மனிதன் தனக்காக அனைத்தும் அடைந்து விட்டானோ, எல்லா ஞானமும் பெற்று விட்டானோ, அதற்கு மேல் வாழும்போது வாழ்க்கை கனமற்று லேசாகி விடுகிறது. வாழ்க்கையில் இருக்கின்ற ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷன் இல்லாமல் போய்விடுகிறது, அற்று விடுகிறது. இறைவனுடைய அருள் பொழியத் தொங்குகிறது. இறைவனுடைய அருள் வருகிறது. நாம் தரையோடு இணைக்கப்பட்டு வாழ்கிறோம். வாழ்க்கையின் வலுவினால் நசுக்கப்பட்டு வாழ்கிறோம். தனக்காக மட்டும் வாழ்பவர் தரையின் ஈர்ப்பினால், அந்த கிராவிடேஷனால் பாரம் நிறைந்து வாழ்கின்றார்கள். தனக்காக வாழ்வதை விட பெரிய கஷ்டம் எதுவும் இல்லை. இந்த சாதாரண வாழ்க்கையில் கூட மற்றவருக்காக வாழும் சில சமயங்களே ஆனந்தமான கணங்களாக இருக்கின்றன. கிருஷ்ணன் கூறுகின்றார், அனைத்தையும் அடைந்து விட்டவன் மற்றவருக்காக வாழ்கிறான். தனக்காக வாழ வேண்டிய காரணமே அவனிடம் மிகுந்து மீதியாக இல்லை. அப்பொழுது ஆனந்தம் முடிவற்ற மழையாக அவன் மேல் பொழிகிறது. அர்ஜுனனிடம் சொல்கின்றார், நீ உன்னை பற்றி மட்டும் யோசித்து கொண்டிருக்காதே. உன்னை பற்றி நினை. ஏனென்றால் உனக்கும் இன்னும் செல்ல வேண்டிய பிரயாணம் மிகுதியாக இருக்கிறது. ஆனால் அதிகமான யாத்திரை பாக்கி உள்ளவர்களை பற்றியும் நினைத்துப்பார். அவளையும் நினைத்துக்கொள். அவர்கள் இப்பொழுதும் வாழ்க்கையின் அந்தகாரத்தில், இருட்டில் நிற்கின்றார்கள். அவர்களுக்கு சேர வேண்டிய இடத்தின் பிரகாசம், ஒளி எதுவுமே தெரியவில்லை என்று சொல்லுகின்றார். ஆனால்
பகவான் எந்த வேதத்திலும் கர்மங்களை செய்வதை அவர் நிறுத்தச் சொல்லவில்லை. ஆனால் கர்மங்களை பற்றின்றி செய்ய வேண்டும் என்றுதான் சொல்ல வருகின்றார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணாய பரபிரமணே நமக.